இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அண்மை காலமாக விமர்சகர்களால் அதிகம் வெறுக்கப்பட்ட சுப்மன் கில் 89 ரன்கள் அடித்து அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார். இதேபோல ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல், கோலிக்கு மாறாக களமிறங்கிய ஸ்ரேயஸ் ஐயர் இருவரும் அதிரடி காட்டி இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். ஓபனர்கள் ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா வழக்கம் போல சொதப்பிவிட்டனர். இளம் வீரர் என்பதால் ஜெய்ஸ்வால் ஆட்டமிழந்தது பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ரோஹித் பொறுப்பில்லாத கேப்டனாக 2 ரன்னில் ஆட்டமிழந்தது மீண்டும் அவர் மீதான விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த நிலையில் இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனும் திறமையான விக்கெட் கீப்பர்களில் ஒருவருமான KL ராகுல் நேற்று விளையாடிய விதம் அனைவரையும் வெறுப்பில் ஆழ்த்தியுள்ளது. அக்ஷர் பட்டேலுக்கு பிறகு களத்திற்குள் வந்த ராகுல் வழக்கம் போல ஆடாமல் தடுப்பாட்டம் ஆடினார். அதாவது கில் சதமடிக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. இதனால் 2 ரன்னில் அவுட் ஆகி பெவிலியனுக்கு நடையை கட்டினார். ஆனால் ஹர்திக் பாண்டியா அப்படி விளையாடவில்லை. அவர் கில் சதமடிப்பதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் வீரரும் கிரிக்கெட் விமர்சகருமான சுனில் கவாஸ்கர் இதுகுறித்து கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ராகுலின் ஆட்டம் பற்றி சுனில் கவாஸ்கர், இது தனிப்பட்டவர்கள் ஆட்டம் கிடையாது, இந்திய அணியின் ஆட்டம். KL ராகுல் அணியின் வெற்றியை குறிக்கோளாக கொண்டு விளையாடியிருக்க வேண்டும். ஆனால் கில் சதமடிக்க வேண்டும் என்று தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆட்டமிழந்தார். இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது. அவர் சுயநலமாக ஆடாமல் இந்திய அணிக்காக பாடுபட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. அதே நேரம் ஹர்திக் பாண்டியாவை பாருங்கள், அவருக்கு இந்திய அணியின் வெற்றிதான் முக்கியமாக இருந்தது. இதனால் கில்லின் சதத்தை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. இந்தியாவின் வெற்றியை மனதில் வைத்து மட்டுமே விளையாடினார் என்று விமர்சித்துள்ளார். இன்னும் ஒரு 40 ரன்கள் இங்கிலாந்து சேர்த்து அடித்திருந்தாலும் இந்திய அணி தோல்வியை சந்தித்திருக்கும். இதற்கு KL ராகுல் சுயநலமாக ஆடியதும் முக்கிய காரணம் என்று ரசிகர்களும் ராகுலை கடுமையாக சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.